வணக்கம் நண்பர்களே. நீங்க என்னைக்காச்சும் இத யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நாள்ல 10 நல்ல விஷயம் நடந்திருக்கும். ஒரே ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கும். ஆனா, அந்த நாள் ஃபுல்லா அந்த கெட்ட விஷயத்த நெனச்சு மட்டும் தான் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்போம். சேம் அதே மாரி 100 பேர் பாராட்டியிருப்பாங்க. ஒரே ஒருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா, அந்த கிரிட்டிசைஸ் பண்ணவங்கள மட்டும் தான் நம்ம பிரெயின் வந்து ரிப்பீட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இத தான் வந்து நெகட்டிவிட்டி பயாஸ்ன்னு சொல்றாங்க. நம்மளோட பிரெயின் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மள வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி கிடையாதுங்க. நம்மள வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காண்டி தான். அதனால தான் வந்து நெகட்டிவான விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி கேப்சர் பண்ற காரணமே. அந்த காலத்துல வந்து நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியால வாழ்ந்து வந்தாங்க. அப்ப அங்க வந்து அனிமல் வந்து நம்மள தாக்காம இருக்க, வேற எதுவும் நமக்கு ஆபத்து வராம இருக்கிறதுக்கு வந்து நம்ம பிரெயின் வந்து எப்பவுமே அலர்ட்டாவே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால அதுக்கே நம்ம பிரெயின் ட்ரெயின் ஆனனால, ஸ்டில் இப்போ வரைக்கும் வந்து அந்த நெகட்டிவான விஷயத்த தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுது நம்ம பிரெயின். பட் ஆனா இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஹோம்ல வந்து சேஃபா அவங்கவங்க ஒரு ஷெல்டர்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஆனா ஸ்ட்ரெஸஸ் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ இனிமே இந்த மாரி நெகட்டிவான விஷயத்த நம்ம பிரெயின் யோசிக்கும்போது, அந்த இடத்துல ஒரு 2 பாசிட்டிவான விஷயத்த வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்குவோம். தேங்க் யூ.